ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் பிரேம்குமார். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுல குறிப்பா இந்திய ராணுவத்துக்கு AK-203 அப்டேட் இருக்கு. அது இல்லாம காஷ்மீர் பகுதியில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அப்டேட் பண்ண போறாங்க. கூடவே லடாக் பகுதியில் விமான ஓடுதளங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் லேட்டஸ்டான ஆயுதங்கள்லாம் இந்திய ராணுவத்தில் இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டா இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். ஓப்பன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய டீடைல்ஸை தொகுத்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறோம். இப்பதான் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய ராணுவத்துக்கு நம்ம ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6,70,000 AK-203 கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த AK-203 கன் 70,000 ரைபிள் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கிட்ட டைரக்டா வந்துரும். மீதி இந்தியாவும் ரஷ்யாவும் கொலாப் பண்ணி இந்தியால உற்பத்தி பண்றாங்க. அதோட ஃபேக்டரி உத்தரப்பிரதேசத்துல கார்வார்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஃபேக்டரியில இருந்து 27,000 ரைபிள் ஆல்ரெடி டெலிவரி ஆயிடுச்சு. அடுத்த சில வாரங்கள்ல அடுத்த 8,000 ரைபிள் இந்திய ராணுவத்துக்கு டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த கன்னுல 25% இந்தியன் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுல அப்டேட் என்னன்னா அடுத்த 2 வருஷத்துல இந்த 25% 70% ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா இந்த கன்னை பொறுத்தவரை இந்திய ராணுவத்துல நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க பழைய இன்சாஸ் கன்னை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் பயன்படுத்த போறோம். சோ இப்போ ரஷ்யாவோட டீம் இந்த கன்னை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு பயிற்சி அளிச்சிட்டு வரதா சொல்லப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் லடாக்ல அமைஞ்சிருக்க லேல ஏர்பேஸினுடைய அப்டேட். லேல ஒரு ஏர்பேஸ் இருக்கு. அது ஹை ஆல்டிடியூட்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட பாதுகாப்புக்காக அதை பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலையில இந்த லே பகுதியில் அமைஞ்சிருக்க ஏர்பேஸினுடைய சேட்டலைட் இமேஜ் வெளிவந்திருக்கு. சோ அந்த சேட்டலைட் இமேஜ் படி லே ஏர்பேஸ்ல பேரலலா இன்னொரு ரன்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரன்வேயோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ராக்சிமேட்டா 2000 மீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரன்வேயினுடைய லென்த் 3255 மீட்டர். சோ இது 2000 மீட்டர்ல பேரலலா பில்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்னு மெயின்டெனன்ஸ்க்கு பயன்படுத்தும் போது மீதி ஒன்ன இந்தியாவோட விமானப்படை பயன்படுத்த முடியும். அதுவும் ஹை ஆல்டிடியூட்ல இந்த ஏர்பேஸ் அமைஞ்சிருக்கனால ஃபியூச்சர்ல இந்தியாவோட விமானப்படை தங்களோட விமானங்களை எஃபிஷியன்ட்டா டிப்ளாய் பண்றதுக்கு இந்த லே ஏர்பேஸினுடைய 2வது ரன்வே மிக அதிகமா ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் தான் இந்திய ராணுவத்துக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் T-90 MK3 டெலிவரி பண்ணிருக்காங்க. இந்த T-90 Mark 3 ரஷ்யா கிட்ட இருந்து லைசென்ஸ் வாங்கி இந்தியாவோட ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் உற்பத்தி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. T-90 Mark 2 அப்கிரேடட் வெர்ஷன் அதாவது T-90 MS தான் T-90 Mark 3 கூறப்படுது. 2019ல இந்த ஆர்டர் இந்திய ராணுவத்துக்காக இந்தியாவோட பாதுகாப்பு துறை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 464 டேங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 10 டேங்க் இந்திய ராணுவத்துக்கு டெலிவரி ஆயிருக்கு. சோ பழைய டேங்க் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன அப்கிரேடான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ ஆட்டோமேட்டிக் டார்கெட் ட்ராக்கிங் சிஸ்டம் இதுல இருக்கு. டிஜிட்டல் பெலிஸ்டிக் கம்ப்யூட்டர் இதுல பயன்படுத்துறாங்க. சைட்டிங் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல MWIR அப்படின்னு சொல்லப்படுற மிட்வேவ் இன்ஃப்ராரெட் கமாண்டர் சைட் இருக்கு. சோ இது மூலமா கமாண்டர் 8 கிலோமீட்டர் ரேஞ்சில பகல் அல்லது இரவு தெர்மல் வியூல டார்கெட்டை தெளிவா பார்க்க முடியும். கூடவே இதோட காம்போவா LRF ன்னு சொல்லப்படுற லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் அதாவது டார்கெட்டினுடைய ரேஞ்சை லேசரை பயன்படுத்தி கணக்கிட முடியும். சோ அதுவும் இதுல இருக்கு. சோ இதனுடைய ரேஞ்ச் 5 கிலோமீட்டர் வரை இருக்கிறதா சொல்லப்படுது. இது ரெண்டையும் காம்போவை பயன்படுத்தும் போது டார்கெட்டை மிக துல்லியமா அட்டாக் பண்ண முடியும். இது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயமாவும் பார்க்கப்படுது. மீதி உள்ள 454 T-90 Mark 3 டேங்கை அடுத்த 5 வருடத்துல கண்டினியூவா டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் அவந்திபோரால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்கிரேட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி காஷ்மீர்ல நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாரக் 8ன்னு சொல்லலாம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் மெயின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா பார்க்கப்படுது. சோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாம இதுக்கு காம்ப்ளிமெண்டா நம்ம காஷ்மீரோட முக்கியமான நகரங்கள்ல SA-3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அவந்திபோராலையும் இந்த SA-3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். இந்தியாவோட இண்டிஜினியஸ் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா SA-3 எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஏன்னா SA-3 இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு அதால காம்பீட் பண்ண முடியாது. சோ ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி தனியா ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லலாம். சோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய அப்கிரேட்
இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காஷ்மீர் பகுதிகள்ல இது இன்னும் இந்தியாவினுடைய பாதுகாப்ப உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா ஒரு அப்டேட் தான் இந்திய ராணுவத்துக்கு ஒரு லேட்டஸ்டான ஆயுதம் டெலிவரி ஆயிருக்கு. அதுதான் நாகாஸ்திரா 1. இத வந்து ஒரு லாய்ச்சர் மியூனிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரோன் வந்து ஜிபிஎஸ் எனபிள் பண்ணிருக்க ஒரு ப்ரீசிஷன் ஸ்ட்ரைக் ட்ரோன் சொல்லப்படுது. 2 மீட்டர் அக்யூரசி இதனால கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ட்ரோன் ஒரு 9 கிலோகிராம் வெயிட் கொண்ட மேன் போர்ட்டபிள் ட்ரோனா இருக்கு. இதனால 30 நிமிஷங்களுக்கு பறக்க முடியும்னு சொல்லப்படுது. இதுல எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் இருக்கிறதுனால 200 மீட்டருக்கும் அதிகமான உயரத்துல பறக்கும்போது எதிரினால கண்டுபிடிக்க முடியாது. இந்திய ராணுவமும் சைலண்டா தன்னுடைய ஆபரேஷனை முடிக்க முடியும். இந்த லாய்ச்சர் மியூனிஷன் 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தன்னோட டார்கெட்டை அட்டாக் பண்ண முடியும். இந்த ட்ரோனை இந்திய ராணுவத்தோட இன்ஃபேன்ட்ரி ட்ரூப்க்கு கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இதெல்லாம் தான் இந்த வீக்கோட டிஃபென்ஸ் அப்டேட். இதுல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓபன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல இன்ஸ்டன்டா டிஃபென்ஸ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பேன். வேற ஏதாவது பத்தி பேசினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.